கந்தபுராணம் பகுதி 24. கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நேற்று நாம் 23வது பகுதியை பார்த்தோம். இன்று 24வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? சூரபத்மனின் தூதர்கள் பல்வேறு உருவங்களில் முருகனை பற்றிய ரகசியங்களை அறிய புறப்பட்ட வேளையில் முருகப்பெருமானும் தன் தம்பியருடன் சூரனை அழிப்பதற்கான மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டார். அவர் பல சிவத்தலங்களை தரிசித்த பிறகு செந்தூர் எனும் தலத்துக்கு, அதாவது திருச்செந்தூர் என்ற தலத்துக்கு வந்து சேர்ந்தார் முருகப்பெருமான். அங்கே ஒரு பெரிய கடல் இருந்தது. அங்கே தான் தங்குவதற்கு ஒரு இருப்பிடத்தை உருவாக்கினார். 5 லிங்கங்களை அமைத்து தந்தையையும் வழிபட்டு வந்தார் முருகப்பெருமான். சூரனை அழிப்பதற்குரிய வழிவகைகளை ஆய்வு செய்யவும் சூரனின் மகன் பானுகோபனால் பிடித்து செல்லப்பட்ட இந்திரனின் மகன் ஜெயந்தன் மற்றும் சூரனால் சிறையில் அடைக்கப்பட்ட தேவாதி தேவர்களையும் அழைத்து வர ஒரு தூதனை அனுப்ப ஏற்பாடு செய்தார் முருகப்பெருமான். இந்திரனோட பையன் அவன் இந்த ஜெயந்தன்ட்டு பானுகோபன், யார் சூரனின் மகன் பானுகோபன் பிடிச்சின்னு போயிட்டான். எடுத்துமே இந்த ஜெயந்தனை சிறையில் அடைச்சிட்டான். அந்த அடைக்கப்பட்ட சிறையில் தேவர்களும் இருக்காங்க. அவர்களை அழைத்து வர வேண்டி ஒரு தூதனை அனுப்பலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணார் முருகப்பெருமான். அந்த தூதன் வேறு யார்? வீரபாகுதான். வீரபாகு, நீ உடனே சூரன் தங்கியிருக்கும் இடத்திற்கு செல். சூரனின் படைபலத்தை அறிந்து கொள். சூரனால் பிடித்து செல்லப்பட்ட ஜெயந்தன் மற்றும் தேவர்களை மீட்டுவிடு. பின்னர் சூரனிடம், எங்கள் தலைவர் முருகனிடம் சரணடைந்து விடு. இல்லாவிட்டால் உன் தலையை இழப்பாய் என எச்சரித்து விட்டு வா என்றார். சூரன் யாரு? சூரபத்மன். அவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிடித்து செல்லப்பட்ட அந்த ஜெயந்தனை விடுவிக்க சொல்லு, தேவர்களையும் விடுவிச்சிடணும், இல்லைன்னா உன்னோட தலையை முருகர் எடுத்துடுவாரு, வெட்டி சாச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னார். வீரபாகுவுக்கு ஏக சந்தோஷம். அவனை போல் வீரனை இனி ஒரு புராண சரித்திரம் காணாது. யாரு? வீரபாகு மாதிரி ஒரு வீரனை இனி ஒரு புராண சரித்திரம் காணாது. வைணவத்தில் ஒரு அனுமானை போல், சைவத்தில் வீரபாகு. இந்த வீரபாகு பறக்கும் தன்மை கொண்டவன். எப்படி வைணவத்தில் அனுமன் பறக்கிறானோ அதே மாதிரி இந்த வீரபாகுவும் பறப்பான். பறக்கும் தன்மை கொண்டவன். முருகனின் உத்தரவை கேட்ட மாத்திரத்தில் அவரை மனதார வணங்கி விஸ்வரூபம் எடுத்தான் வீரபாகு. விண்ணில் பறந்தான். கந்தமான மலையில் இறங்கினான். அவன் இறங்கிய வேகத்தில் அந்த மலை பூமிக்குள் புதைந்து விட்டது. அவ்வளோ ஃபாஸ்டா இறங்கினான். அந்த மலையில் தான் இறந்து போன தாரகாசூரனின் வீரர்கள் தங்கியிருந்தனர். இப்போ தாரகாசூரன் இறந்தான் இல்லையா, அவனோட வீரர்கள் அந்த மலையில இருக்க குகையில தங்கிட்டு இருந்தாங்க. இந்த வீரபாகு இறங்கிய வேகத்தில் அந்த மலை பூமிக்குள் அழுந்தியது. அந்த குகையும் உள்ள அழுந்தியதால், பூமியில் அழுந்தியதால் அந்த அசுரர்கள் இறந்து விட்டனர். மீண்டும் அவன் பறந்து போய் இலங்கை பட்டணத்தை அடைந்தான். யாரு? வீரபாகு. அங்கே யாலிமுகன் என்ற அசுரன் ஆண்டு வந்தான். அந்த அசுரனின் படைத்தளபதி வீரசிங்கன். பறந்து செல்லும் வீரபாகுவை பார்த்து விட்டான் அந்த வீரசிங்கன். டேய் நில்லு, நீ யார், எங்கே போகிறாய் என்றான். அந்த வீரசிங்கன் கேட்டான் வீரபாகுவை. வீரபாகு சற்றும் கலங்காமல், நான் வெற்றி வடிவேலனின் வீர தளபதி வீரபாகு.
நான் சூரபத்மனின் அரண்மனையை நோக்கி வடிவேலனின் தூதுவனாக சென்று கொண்டிருக்கிறேன். நீ உன் வழியில் போ என்றான் வீரபாகு. வீரபாகுவை அவன் தடுத்தான். யாரு? இந்த வீரசேனன், வீரசிங்கன். வீரசிங்கன் வீரபாகுவை தடுத்தான். எங்கள் அசுரகுல தலைவரை பார்க்க கேவலம் நீ செல்வதா? உன்னை ஒழித்து விடுகிறேன் பார் என பானங்களை தொடுத்தான் வீரசிங்கன். அத்தனை அசுரங்களையும் பொடி பொடியாக்கினான் வீரபாகு. முதலில் வீரசிங்கனின் படைகளை ஒழித்தான். பின்னர் வீரசிங்கனின் இலங்கை பட்டணத்தில் குதித்தான். அவன் குதித்த வேகத்தில் அந்த பட்டணமே பூமிக்குள் புதைந்து விட்டது. ஏன்னா விஸ்வரூபம் தாங்காம பூமியே உள்ளுக்குள்ள போயிடுச்சு. மலையே போகும்போது பூமி உள்ள போவாதா? அதுல இருந்த அசுரர்கள் ஏராளமானவர் அந்த பூமிக்குள் புதைந்து இறந்தனர். அங்கிருந்து தப்பித்த யாழிமுகனின் மகன் அதிவீரன் வீரபாகுவிடன் போர் புரிய ஓடி வந்தான். அவனது ஆயுதங்களையும் சுக்குநூறாக்கி வீரபாகு அதிவீரனை கொன்றான். பின்னர் சூரபத்மன் வசித்த வீர மகேந்திர பட்டணத்தை வந்தடைந்தான் வீரபாகு. நகர எல்லைக்குள் நுழைந்த போது 4 திசை வாசல்களிலும் பலத்த பாதுகாப்பு இருப்பதை பார்த்தான் வீரபாகு. இத்தனையையும் மீறி நகருக்குள் செல்லும் வழியை ஆலோசித்தான் அவன். அப்போது தெற்கு வாசலை காவல் செய்த யானை முகம் கொண்ட கஜாமுகன் என்ற காவல் படை தலைவன் வீரபாகுவை பார்த்து விட்டான். ஏய், நீ யார்? தேவர்களின் ஏவலாளி போல் தெரிகிறாயே. பாதுகாப்பு மிக்க இந்த பட்டணத்துக்குள் எப்படி நுழைந்தாய்? மாய வித்தைகளை கடைபிடித்து உள்ளே வந்தாயா என்று சொல்லிக்கொண்டு வீரபாகுவை நோக்கி ஒரு மலையை தூக்கி எறிந்தான் அந்த அசுரன் கஜாமுகன். விஸ்வரூபம் எடுத்திருந்த வீரபாகுவின் மீது விழுந்த அந்த மலை சுக்குநூறாகி நொறுங்கியது. பின்னர் அவன் 1000 ஆலமரங்களை பிடுங்கி மொத்தமாக சேர்த்து கட்டி வீரபாகு மீது வீசினான் அந்த கஜாமுகன். அவற்றையும் வீரபாகு ஒரு அஸ்திரத்தை வீசி தூள் தூளாக்கி விட்டான். கோபம் தாளாத கஜாமுகன் 1000 மலைகளை பிடுங்கி அவன் மீது வீசினான். அதுவும் பலனளிக்கவில்லை. அவற்றை தூள் தூளாக்கிய வீரபாகு வலிமை மிக்க அஸ்திரம் ஒன்றை எய்து கஜாமுகனை காலால் எட்டி உதைத்தான். வலி தாங்காமல் புரண்ட கஜாமுகன் உயிரை இழந்தான். பின்னர் தனது உருவத்தை சுருக்கி நிஜ உருவம் எடுத்த வீரபாகு ஒரு கோபுரத்தின் மீது ஏறி மகேந்திரபுரியை நோட்டமிட்டார். மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த நகரின் அழகு அவனை கவர்ந்தது. யார? வீரபாகுவை கவர்ந்தது. ஓரிடத்தில் இருந்த சிறைச்சாலையில் ஒரு அறையில் தேவர்களும் ஒரு அறையில் தேவ மாதர்களும் அடைக்கப்பட்டிருந்ததை பார்த்தான் வீரபாகு. இவர்கள் சூரபத்மனால் தண்டிக்கப்பட்டவர்கள். தனக்கு பணியாத தேவர்களின் கைகளையும் கால்களையும் வெட்டினான் சூரபத்மன். அவை உடனே முளைத்து விட்டன. அந்த கைகளும் கால்களும் உடனே முளைத்து விட்டன. தேவர்கள் ஏற்கனவே அமிர்தம் பருகியவர்கள் என்பதால் இத்தகைய நிலை ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்ட சூரன் அங்கிருந்த சிறையில் அந்த தேவர்களையும் தேவ மாதர்களையும் அடைத்து விட்டான். அதுபோல் தன்னை மணக்க சம்மதித்த தேவ மாதர்களை தவிர மற்றவர்களை சிறையில் அடைத்து வைத்திருந்தான் சூரபத்மன். அவ்வூரில் குவியும் குப்பையும் தூசையும் பெருக்கிறதுக்கு யாரை வச்சிருக்கான் பாருங்க. வாயு பகவான் தன்னுடைய காற்றினால் வீசி ஒரே இடத்தில் கொண்டு சேர்க்கும் துப்புரவு பணியாளராக வேலை செய்து கொண்டிருந்தான் வாயு பகவான். ஜெயந்தனும் தேவர்களும் தங்கியிருந்த அறைக்கு சென்ற சில அசுரர்கள், உங்கள் தலைவன் இந்திரனும் இந்திராணியும் எங்கே இருக்கிறார்கள்? சொல்லாவிட்டால் சித்திரவதை செய்வோம் என்று கூறி அவர்களை சித்திரவதை செய்தனர் அசுரர்கள். அவர்கள் சென்றதும் ஜெயந்தன் வேதனை தாழாமல், லோகநாயகனே,
சிவபெருமானே, எங்களை ஏன் இப்படி வதைக்கிறீர்கள்? எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா? என் தாயும் தந்தையும் எங்கிருக்கிறார்களோ தெரியவில்லையே. அவர்கள் என்னவெல்லாம் துன்பம் அனுபவிக்கிறார்களோ என்று புலம்ப ஆரம்பித்தான் அந்த ஜெயந்தன். ஜெயந்தனின் புலம்பலை கேட்டு லோகநாயகன் சிவபெருமான் வந்தாரா, இல்லை வடிவேலன் வந்தாரா என்பதை நாளைய கந்தபுராணம் பகுதி 25 பார்க்கலாமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.